வணக்கம். நான் உங்கள் ஆத்ம தோழி லலிதா. இந்த வீடியோவில் நாம் பதஞ்சலி யோக சூத்திரத்தின் சமாதி பாதம் சூத்திரம் 3 முதல் 5 வரை பார்க்க போகின்றோம். சமாதி பாதத்தின் சூத்திரம் 3. ததா திரஷ்டு ஸ்வரூபவஸ்தானம். ததா என்றால் அப்பொழுது, திரஷ்டு என்றால் காண்பவன், ஸ்வரூபே என்றால் தன் உண்மையான ஸ்வரூபத்தில், அவஸ்தானம் என்றால் வாழ்கிறான். இதன் பொருள், அப்பொழுது காண்பவன் தன் உண்மையான சொரூபத்தில் வாழ்கிறான். Then, spiritually free, the sage abides tranquilly in his inner self. அதாவது, எப்பொழுது நாம் நம் அறிவினுள் தோன்றும் சஞ்சலங்கள் நீங்குகின்றதோ அப்பொழுது காண்பவனான ஆன்மா தன்னுடைய உண்மையான ரூபத்திலேயே வாழ்கிறான். இந்த அனுபவம் ஒரு ஆன்ம அனுபவம் ஆகும். இது தோன்றி மறையும் அனுபவம் அல்ல. நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மனதில் தோன்றும் உருவங்களுடனும் உணர்வுகளுடனுமே ஒன்றி போகிறோம். சிறந்த யோக பயிற்சியின் மூலம்தான் நாம் இவற்றிலிருந்து விடுபட்டு இருக்க முடியும். ஜீவாத்மாதான் சிவம் எனும் பரமாத்மா என்பதை உணர்ந்து கொள்ளும். தினமும் தியானத்தின் முடிவிலும் தூங்குவதற்கு முன்பும் இனி என்னை ஏதும் சஞ்சலப்படுத்தாது என்று மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். இப்படி செய்வதன் மூலம் சஞ்சலப்படுத்தும் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் கட்டுப்பட்டு ஆன்ம அனுபவம் ஏற்படும். அடுத்து சூத்திரம் 4. விருத்தி சாரூபியம் இதரத்ர. விருத்தி என்றால் அறிவின் சஞ்சலங்கள், சாரூபியம் என்றால் ஒருங்கிணைப்பது, இதரத்ர என்றால் இல்லையெனில். இதன் பொருள், இல்லையெனில் அறிவின் சஞ்சலங்களுடன் ஒருங்கிணைந்துவிடும். Otherwise, if one has not found inner peace, the vrittis causes the indwelling self to assume many outward forms. அதாவது, சாதாரண மனிதன் தன் அன்றாட வாழ்க்கையில் தன்னை தன் ஆழ் மனதிலிருந்து எழுப்பும் எண்ணங்களுடன் உணர்வுகளுடனும் தன்னை ஒருங்கிணைத்து கொள்கிறான். உதாரணமாக, ஒருவரை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டு பாருங்கள். அவன், என் பெயர் இன்னது, நான் இந்த மதத்தில் பிறந்தவன், நான் இந்த தொழில் செய்கிறேன், எனது குடும்பம் இது என்று தன்னுடைய ரூபத்தை வைத்து இணைத்து கொள்கின்றான். அவனுடைய இந்த செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் உண்மையில் அவன் அல்ல. இவை அனைத்துமே ஞாபக சக்தி காட்டும் எண்ணங்கள்தான். யோகிகளைப் போல உண்மையாக தன்னை ஆன்மாவாக காண்பது ஒரு சிலரே. ஆன்மாவில் நீ நான் என்ற பேதம் கிடையாது. எனவே ஒரு சிறந்த யோக பயிற்சியின் மூலமே பொருளற்ற இந்த ஒருங்கிணைப்புகளிலிருந்து விடுதலை பெறலாம். இல்லையெனில் நாம் நம் ஆன்மாவை தொடர்ச்சியாக நினைத்து இருக்காவிட்டால் நம் இணைப்பு துண்டிக்கப்பட்டு அறிவின் சஞ்சலங்களுடன் ஒன்றிணைக்கப்பட்டு விடுவோம் என்கின்றார் பதஞ்சலி முனிவர். அடுத்த சூத்திரம் 5. விருத்தியா பஞ்சத கிளிஷ்டா அக்ளிஷ்டா. விருத்தியா என்றால் அறிவினில் தோன்றும் சஞ்சலங்கள், பஞ்சதய என்றால் 5 வகை, கிளிஷ்டா என்றால் துயரம் தருபவை, அக்ளிஷ்டா என்றால் துயரம் தராதவை. இதன் பொருள், அறிவினில் தோன்றும் சஞ்சலங்கள் துயரம் தருபவை, துயரம் தராதவை என 5 வகையாகும். There are 5 classifications of vrittis, painful and painless. இங்கே அறிவின் சஞ்சலங்களை பதஞ்சலி துயரம் தருபவை, துயரம் தராதவை என பிரித்து காண்கின்றார். ஆனால் வலி உண்டாக்குபவை, சுகம் தருபவை என்று பிரிக்கவில்லை. துயரம் தரும் எண்ணங்களில் ஆசைகள் உண்டு. இந்த ஆசைகள் தீராவிட்டால் வருத்தமும், ஆசைகள் நிறைவேறினால் இழந்து விடுவோமோ என்ற கவலையும், மேலும் மேலும் பல ஆசைகளும் கிளறும். நமக்கு கிடைத்ததில் திருப்தி ஏற்படாவிடில் கற்பனையில் முளைக்கும்
ஆசைகளை தேடிச் செல்வோம். நமது ஆரோக்கியம் ஒரு மனநிலை. அது புறப்பொருள்களிலும் சந்தர்ப்பங்களிலும் தவறாக பின்னிக்கொள்கிறது. நாம் எதையோ இழந்து விடுவது போன்ற வேதனை, நடக்கப் போவதோ நடக்காததோ பற்றிய கற்பனை துயரங்கள், நினைத்தது நடந்துவிட்டால் எல்லையற்ற இன்பம் பெறுவோம் என்ற கற்பனையான எண்ணங்கள், இவை அனைத்துமே துயரம் தரும் எண்ணங்களில் அடங்கும். துயரம் தராத எண்ணங்களில் சுயநலமின்மை, தூய்மையான அன்பு, உணர்வுகள் மலர்தல், அகநோக்கு மனப்பான்மை, ஆன்மாவை அறிதல் முதலியன அடங்கும். நாள்தோறும் உங்களுக்குள்ளேயே தோன்றும் எண்ணங்களை கவனிக்கவும். விருப்பு வெறுப்புகளை எண்ணங்கள் நீட்டும் விதத்தை காணவும். உங்களுக்குள்ளே தோன்றிய துயரம் தரும் அனைத்து எண்ணங்களையும் பட்டியலிட்டு எழுதவும். அதே சமயம் உங்களிடமே சொல்லிக் கொள்ளுங்கள், மனமே, நீ அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உன் அமைதியை கெடுக்கும் எண்ணங்களை விரட்டிவிடு. நீ நினைப்பதுதான் நீ என்பதல்ல என்று ஞாபகப்படுத்திக்கொள். இப்படி நீங்கள் நினைப்பதன் மூலம் ஞானம் என்பது பெறுவதல்ல, ஞானம் பெற்ற நிலையில் இருத்தலே இந்த யோக வழி என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். நம்முடைய விருத்திகள் நாம் உண்மையில் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி வரையறுக்காது. மாறாக நாம் எப்படி இருக்கின்றோம், எப்படி நினைக்கின்றோம், எப்படி உணர்கின்றோம் என்பதை பற்றியே வரையறுக்கும். இத்துடன் இந்த சூத்திரம் நிறைவு பெறுகின்றது. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.